அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அழகான சின்ன கதை. என்னன்னு பார்க்கலாமா? ஒரு விதை போடுறாங்க. அது மண்ணுக்குள்ளே போய் இருக்குது. தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அதுக்கான நேரம் வரும்போது தான் அது அந்த மண்ணை உடச்சிக்கிட்டு மேலே ஒரு சின்ன துளிராக சின்ன இலை தான் அது. மனுஷ கால் பட்டாலோ மிருக கால் பட்டாலோ அப்படியே பார்த்தீங்கன்னா தன்னை வளைஞ்சு நெளிஞ்சு வச்சுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் வளர்ந்து அது ஆடு தின்னுடும், மாடு தின்னுடும், இல்லை யாராவது பிச்சு தூக்கி போட்டுருவாங்க. அதையும் தாண்டி காற்று, வெயில், தண்ணி கூட இல்லாமல் இருக்கும். பூமியிலேருந்து இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நீரை உறிஞ்சிக்கிட்டு அது ஓரளவுக்கு செடியாக வளர்ந்து கொஞ்ச நாளில் வளர்ந்து பல போராட்டங்களை தாண்டி மரமாகி ரொம்ப பெரிய மரமாகி பல வருடங்கள் இருந்து நிழல் கொடுத்து பூ கொடுத்து காய் கொடுத்து பல வயது ஆகி நிறைய மக்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதுக்கு கிடைக்குது. அந்த மர நிழலில் எவ்வளோ பேர் நின்றுட்டு போயிருப்பாங்க. ஒரு சின்ன விதை அவ்வளோ பெரிய மரமாக முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம விதைக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய சமுதாயத்தை, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நல்லதை சொல்லிக் கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. கால் ஆட்டக்கூடாது, கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது, கால் நீட்டி உட்காரக்கூடாது, ரோட்டில் போகும்போது லெஃப்ட் சைடு தான் போகணும், ரோட்டில் எச்சு துப்பக்கூடாது, சீ தூண் பேசக்கூடாது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பிடிவாதம் பிடிக்கக்கூடாது, கூட கூட பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, அடம் பிடிக்கக்கூடாது, வீட்டுக்கு வந்தாக்கா நம்ம ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு கை கால் கழுவிட்டு வந்து தான் உட்காரணும் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்களை தினமும் சொல்லி கொடுத்தோன்னா அது ஒரு பழக்கமாக ஆகிடும். பழக்கம்தான் நடைமுறைக்கு ஒத்து வரும். ஏன்னா எப்படி ஒரு மரம் தன்னை தயார்படுத்தி பல ஆண்டு காலம் நமக்கு நிழல் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த மரத்தை பார்த்திங்கன்னா ஒரு நொடி பொழுத சரசரன்னு வெட்டிடுறாங்க. அதே மாதிரி தான் தீய பழக்கங்களும். நீங்கள் கொஞ்சம் விட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகிடும், உங்களையே அழிக்கிற அளவுக்கு போயிடும். அதனால் எப்போவுமே நல்லதை விதைச்சிக்கிட்டே இருங்க. நல்லதை விதைக்க 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 தப்பு செய்யும்போது ஒரு நிமிஷம் யோசிக்க தோணும், ஐயோ இது தப்பாச்சே அப்படின்னு. அப்போ அவங்க தப்பை அவங்களால திருத்திக்க முடியும் இல்லையா? தவறு செய்யாமல் காப்பாற்ற முடியும். ஆக என் மக்களே, நல்லதை விதைப்போம், மக்களை மரமாக பெறுவோம். நன்றி, வணக்கம்.